அனைவருக்கும் வணக்கம். இது தொழில் தொடங்கும் குழுவின் வாராந்திர சந்திப்பு. வாரத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம 12 மணிக்கு தொடர்ந்து சந்திக்கிறோம். இது 52வது வாரம். கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நம்ம சந்திச்சுட்டு வரோம். ஸோ இந்த குழுவின் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு செல்பவர்கள் தொழில்களை தொடங்க வேண்டும், அதற்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கறதுக்காக லாபம் நோக்கமின்றி நம்ம இயங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாம். இதுல பல விஷயங்களை நம்ம பேசுவோம். நமக்கு இருக்கிற எபிலிட்டி கேப்பபிலிட்டியை வச்சு எப்படி வந்து ஒரு வேல்யூ ஒன்று கிரியேட் பண்ணி அதை ஒரு பிசினஸா கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த குழு மூலமாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, நிறைய நெட்வொர்க்கிங் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நிறைய தொடர்புகளை வந்து கொடுத்துட்டு வரோம். பிசினஸஸ் பண்ணியிருக்கோம், ஏற்றுமதி பிசினஸஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். லாஸ்ட் வீக் கூட நம்ம புது கவர்மெண்ட் வந்த உடனே அதோட கல்வி அமைச்சரை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பார்வை குறைபாடு இருந்தவங்களுக்கு ஒரு ஆப் இருந்தது, அதை வந்து கல்வி அமைச்சர்கிட்ட போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே. இன்ஃபேக்ட் அந்த என்னைக்கோ ஒரு செஷன்ல வந்தவர் வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஆப் வச்சிருக்கேன், இது வந்து எஜுகேஷன் செக்டார்ல போய் நம்ம வந்து போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. ஆனா அவரு போய் ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஆட்சியில இருந்த கல்வி அமைச்சரை வந்து நம்ம குழுல இருந்த ஒருத்தருக்கு ஓரளவுக்கு நெருங்கி தெரியும் அப்படிங்கும் போது அந்த குழுவில் இருந்தவர் நான் இந்த மாதிரி ஒரு ஆப்பை பத்தி பேசினாரு, எனக்கு அவரை காட்டுங்க, நான் போய் அவரை போய் கூப்பிட்டு போய் இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ இதுதான் நம்மளுடைய குரூப்போட நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இங்க யார் உங்களுக்கு உதவுவாங்க, எப்படி உதவி வரும்னு தெரியாது, ஆனா ஏதாவது விதத்துல உதவி வரும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம இதை தொடர்ந்து நடத்திட்டு வரோம். தொடர்ந்து இதுல வந்து நீங்க கலந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினரோட நம்ம இந்த செஷனை நடத்த போறோம். ஸோ வெங்கட்ராமன் அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் 101 அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்கினாங்க. அதை தொடங்கின கதையே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு ஆக்கத்தான், சிங்கப்பூர்ல ஒரு ஆக்கத்தானுக்கு போனாங்க. நம்ம திருப்பி திருப்பி சொல்றதுதான், நீங்க உங்களுக்கு எக்ஸ்போஷர் வேணும், டிராவல் பண்ணுங்க, நெட்வொர்க்கிங் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸோ அதெல்லாம் அவர் பண்ணிட்டு ஒரு ஓப்பே இல்லாம அந்த ஆக்கத்தானுக்கு போயிட்டு இருக்கும்போது அதுல வந்து ட்ரிப் 101 அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்க. மல்டி நேஷனல்ஸ்லாம் சேர்ந்து அதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அனுபவத்தையும் அவர் ஷேர் பண்ணுவார்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் சுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் திருமணத்தை வந்து நடத்துற ஒரு பிளாட்ஃபார்மையும் அவர் தொடங்கியிருக்காரு. ஸோ அந்த அனுபவத்தையும் சொல்லுவாரு. நான் இன்றைய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவையான ஒரு டாபிக், ரொம்ப அழகான ஒரு டாபிக் வச்சிருக்காங்க. சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னா உங்க கிளைண்ட்டுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சாட் ஜிபிடியில் வந்து நம்ம எல்லாருமே பண்ணியிருக்கோம், நான் பண்ணியிருக்கிறேன். பிசி பாலாசிங் இவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை பொறுத்து நான் கேட்பேன். அது உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு வருது. இப்போ இன்னைக்கு செஷனுக்கு அப்புறம் என்னை பத்தி எப்படி சாட் ஜிபிடிக்கு நான் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்க போறேன். உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும், உங்க பிசினஸ்க்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ வெங்கட்ராமன், ஆல் யூஎஸ், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மெயின்வைல் நீங்க சாரி பேரலா மத்தவங்க நீங்க சாட் ஜிபிடி சாரி சாட் ஜிபிடின்னு வந்து சாட்ல வந்து உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலமா நமக்குள்ள ஒரு கனெக்ட் உருவாகும். எஸ் சார். okay. தேங்க்யூ. Thank you, Bala, for the warm welcome, like very detailed and one. So, thank you for it. And probably I'll just share my presentation. Sorry, I just connect and ஓகே, அவருக்கு ஏதோ தொடர்பு பிரச்சனை இருக்கு போல இருக்கு, திருப்பி ரீலாகின் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பேரலா உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களை பத்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில எங்க யாராவது இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒர்க் வந்து நடக்கும். ஹலோ ஐயா, வணக்கம். ராஜகோபால் பேர். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப வாழ்த்துக்கள். நல்லா. ஒரு வருடம் தொழில் தொடங்கும் குழு ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகிறதுக்கு மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார், நன்றி. சொல்லலாம். நன்றி ஐயா. by this screen எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது தெரியுது தெரியுது.
ஓகே, ஆல் ரைட். ஸோ ஓகே, நான் டாபிக் கவர் பண்ண போறது வந்து இண்டிவிஜுவல் ஒரு சேட் ஜிபிடியில் உங்களோட பிஸ்னஸை பற்றி கண்டுபிடிக்க முடியலன்னா யூ ஆர் கோயிங் டு நம்ம நிறைய லாஸ் பண்ண போறோம். அதை பத்தி தான். அதுக்கு வந்து ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. எஸ்இஓ மாதிரி, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் மாதிரி ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோ தான் இதில் பார்க்க போறோம். நான் அதில் எங்களுக்கு என்னெல்லாம் ஒர்க் ஆகுது அதுவும் ஷேர் பண்றேன். அப்புறம் பாலா சார் சொன்னபடி ஐ கிவ் என்னோட இன்ட்ரோவும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன் அந்த நெக்ஸ்ட் இதில். ஸோ பாலா சொன்னபடி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு ரன் பண்ற கம்பெனி செகண்ட் சுத்ராவும் trip101.com. trip101லயே வந்து ஹிஸ்டாரிக் ஸ்டேஜ் 101 அப்படின்ற இன்னொரு பிராண்டும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மூணுமே வந்து இப்போ கரண்டா நாங்கள் ரன் பண்ற பிஸ்னஸ். நீங்க லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் அந்த QR கோட் வந்து என்னோட லிங்க்டின் URL. ஸோ இப்போ வந்து பாலா சொன்னபடி நாங்க ஹேக்கத்தான்ல ஆரம்பிச்சது வந்து floccations.com. ஸோ இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட்ல ஒரு ஸ்டார்ட் அப் வீக்கெண்ட் அப்படின்ற ஒரு ஹேக்கத்தான் நடந்தது. அந்த ஹேக்கத்தானுக்கு போறப்ப நான் அதுக்கு போறப்ப வந்து அந்த அளவுக்கு ஐ வாஸ் நாட் ஜஸ்ட் போகலாம் வேணாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டே தான் இருந்தேன். சரி இருந்தாலும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் ரெஃபர் பண்ணார். அவரும் காலில் இருக்காரு. அருள் தான் எனக்கு அந்த ஈவெண்ட்டை பத்தி சொன்னாரு. ஸோ அங்க போறப்ப ஐ மெட் ஒரு நாலு பேர். ஒருத்தன் வந்து கனடியன், இன்னொருத்தன் பிரெஞ்ச், இன்னொருத்தன் வந்து சிங்கப்பூரியன் சைனீஸ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஹேக்கத்தான். எப்படின்னா யார் வேணாலும் அந்த ஐடியா பிச் பண்ணலாம். பிச் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஓட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணது இந்த மாதிரி ரேண்டம் 4 பேர் அவங்களோட சேர்ந்து ஆரம்பிச்சது தான் வந்து லொகேஷன்ஸ். ஸோ அந்த ஹேக்கத்தான்ல ஒரு 54 ஹவர்ஸ்ல நாங்கள் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் கொண்டு வந்தோம். அந்த ப்ரோட்டோடைப்பை வந்து ஈவன் பிபிசி வாஸ் ஃபீச்சரிங் அஸ் இன் 1 hour, ஒரு 1 hour 2 weeksல வந்து பிபிசி எங்களுக்கு கவரேஜ் கிடைச்சது. அது எல்லாருக்குமே கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததால எல்லாருமே வந்து பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைம் போனோம். ஸோ இதுதான் ஃப்ளொகேஷன் ஸ்டார்ட் பண்ண. இது நான் ரொம்ப ப்ரீஃபாக சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2015ல எங்களுக்கு அந்த ஃப்ளொகேஷன்ஸ்ல நாங்கள் அதில் ஒரு $1.5 million ரைஸ் பண்ணோம் கம்பெனி நடத்துறதுக்கு. அதுல நானா எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண growth வரலன்றதால ஒரு ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸை எங்களை அக்வயர் பண்ணாங்க. அக்வயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2015ல trip101.com அதை ஆரம்பிச்சோம். அது வந்து 2015 வந்து லாஸ்ட் 10 years சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஒரு பாயிண்ட் டைம்ல வந்து வி ஆர் கெட்டிங் லைக் ஆல்மோஸ்ட் 2 million plus மந்த்லி யூசர்ஸ். அதே மாதிரி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10,000 15,000 புக்கிங்ஸ் பர் மந்த் ஆல்சோ நாங்க பண்ணிட்டு இருந்தோம். புக்கிங்ஸ் வந்து டிராவல் புக்கிங்ஸ், ஹோட்டல் புக்கிங்ஸ் அதெல்லாம் மீன் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு 1 year முன்னாடி வந்து வி ஸ்டார்டட் செகண்ட் சூத்ரா. ஸோ இது வந்து இப்போ ஒரு செகண்ட் மேரேஜ்க்கான மேட்ரிமானி. இதுல வந்து இப்போதைக்கு ஏன்னா இது ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு இப்போ பிரைட் வேணும்னு வராங்கன்னா நிறைய பிரைட் வேணும். அதே மாதிரி க்ரூம் வேணும்னு வராங்கன்னா அவங்களுக்கு நிறைய வேணும். உங்களுக்கு ஒரு சாலிட் மாஸ் இல்லாத வரைக்கும் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் இப்போ கடந்துட்டோம். ஆல்மோஸ்ட் மோர் தென் 6,000. இப்போ யாராச்சும் வந்து லாகின் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் தே ஹேவ் சஃபிஷியன்ட் ப்ரொஃபைல்ஸ். ஸோ இப்போ வந்து செகண்ட் சுத்ரா இப்போ ஒரு 1 year க்ரோத் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் வி காட் சம் ஸ்டார்ட் கெட்டிங் ரெவென்யூ ஆல்சோ. ஸோ ஈவன் ஃபியூ வெட்டிங்ஸ் நடந்துருச்சு எங்க பிளாட்ஃபார்ம் மூலமா. ஸோ இது வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம மெயினான சப்ஜெக்ட்ல போவோம். ஸோ நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டியது வந்து எப்படி வந்து நம்மளுடைய பிஸ்னஸை ஏஐல கொண்டு வர, அதாவது எல்எல்எம்ல அது கேட்குறப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி கொண்டு வருது. இப்போ இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செகண்ட் மேரேஜ் வெப்சைட்ஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா இது வந்து கூகுளில் ஏஐ மோடுன்னு இருக்கு. சர்ச் பண்றப்ப நீங்க நார்மலா சர்ச் பண்றப்ப வந்து ஏஐ மோடு முதல்ல காட்டும். அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியும் பார்க்கலாம். அதுல பாக்குறப்ப நீங்க பெஸ்ட் செகண்ட் மேரேஜ் வெப்சைட் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றது செகண்ட் சூத்ரா. ஸோ இது வழியாவே எங்களுக்கு வந்து நாங்க வந்து மார்க்கெட் பண்ண தேவையில்ல. நாங்க வந்து கூகுள்ல எதில் டிவியில் ஆடோ நியூஸ் பேப்பர்ல ஆடோ தராமையே வந்து ஃப்ரீயாவே யூசர்ஸ் வந்து எங்க வெப்சைட்க்கு வந்து போவாங்க, எங்க வெப்சைட்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் முன்னாடி எஸ்இஓ இருந்தது. அதுல வந்து நீங்க கூகுள் அந்த 10 லிங்க் அதுவும் நான் லேட்டரா கவர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எங்களால பண்ண முடியுது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைவர்ஸ் மேட்ரிமோனி வெப்சைட், அதுல இது வந்து சாட் ஜிபிடி, இதுலயும் நாங்க ஃபர்ஸ்ட்ல வரோம். பட் இது வந்து சக்சஸ் ஸ்டோரிஸ். இதே வந்து சில கீவேர்ட் பாக்குறப்ப இதே இந்த பெஸ்ட் டிவோர்சி மேட்ரிமோனின்னு போட்டு நீங்க கூகுள்ல தரப்ப நாங்க ஃபர்ஸ்ட்ல இல்லை.
ஸோ we need to ஃபைன் டியூன் அதுல எப்படிலாம் பண்ணலாம் அது அந்த ப்ராசஸ் நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எப்படி வந்து உங்களோட வெப்சைட்டை இப்போ யாராவது நீங்க ஒரு இ காமர்ஸ் சைட் வந்து ஒரு ஆஃபீஸ் டாஸ்க் மட்டும் ரன் பண்றீங்கன்னா அதை எப்படி இப்போ பெஸ்ட் ஆஃபீஸர் எங்க வந்து ஆஃபீஸர்ஸை பை பண்ணலாம் அப்படின்னு யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்க பிராண்டை இதுல வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ அதை பத்தி தான் இப்போ கவர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜியூஓனா என்ன, ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ முதல்ல இப்போ இதுக்கு முன்னாடி இந்த எஸ்இஓன்னு சொல்றப்ப இந்த ட்ரெடிஷனல் சர்ச் இது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணோன்னு ஒரு 10 ப்ளூ லிங்க் காட்டும். அந்த ப்ளூ லிங்க்ல இருந்து நீங்க எதாவது கிளிக் பண்ணி யூசர் வந்து உங்க வெப்சைட் வருவாங்க. உங்க வெப்சைட்டுக்கு வந்துட்டு அதுல இப்ப செகண்ட் சுத்ராக்கு வராங்கன்னா அதுல இருந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலா நடந்திருக்க ஃப்ளோ. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா யூசர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே ChatGPT கிளியரா இந்த ஒரு கிளியரான ஆன்சர் கொடுத்துரும். இப்போ வந்து நீங்க முன்னாடி வந்து ஒரு வெப்சைட்னு போயிட்டு இப்போ எது தேடினாலுமே இப்போ நான் வந்து எந்த ஹோட்டல்ல தங்கலாம் அப்படின்னு கேட்டேன்னா கரெக்டான ஹோட்டலே கொடுத்துருச்சுன்னா நான் டைரக்டா போய் புக் பண்ணிடலாம். இதே வந்து 10 ஹோட்டல்ஸ் இன் சென்னை அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிக்கல் இருந்ததுன்னா எல்லாத்தையும் போய் நானா ரிசர்ச் பண்ணி நானா பார்க்கணும். இதே வந்து ChatGPTயோ இல்ல ஜெமினையோ கிளாடோ நமக்கு வந்து இதுதான் நான் அந்த டாப் 3 ஹோட்டல்ஸ் இதில் நீ எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ, நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் உங்களோட ப்ராம்ப்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா ChatGPTல வந்து இப்போ நேரா வந்து நம்மளுக்கு ஆன்சரும் கொடுத்துரும். அதுக்கு என்ன பிராண்டு நம்மளுடைய பிராண்டும் விசிபிளா இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து வி கேன் பி சக்சஸ்ஃபுல் இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல. இப்போ நம்மளுடைய பிசினஸ் எப்படி இப்போ எங்களோட வெப்சைட் செகண்ட் சுத்ரா எப்படி ஃபர்ஸ்ட்ல வருதோ அதே மாதிரி உங்க பிசினஸ் எப்படி கொண்டு வரலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். இப்போ இதே மாதிரி ஜிஇஓன்னு சொல்ற மாதிரி ஏஇஓன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் pretty much சிமிலர். இதுக்காக தனியா நீங்க பண்ணணும்னு ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. பட் இதுவும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து கூகுள்ல தேடுறப்ப ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இந்த கூகுள் ஸ்னிப்பட்ஸ் சொல்லுவாங்க காட்டும். அதுல வந்து உங்களோட ஆன்சர் இப்போ வந்து நான் இந்த போனோட பிரைஸ் என்ன, இந்த சாம்சங் கேலக்ஸி வாட் எவர் த போன் மாடல் இந்த பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இமிடியேட்டா அது காட்டிடும். இது வந்து ஒரு $400 $500 அப்படின்னு காட்டுறது வந்து கூகுள் ஸ்னிப்பர் சொல்லுவாங்க. இது வந்து சின்ன சின்ன ஆன்சரை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்றது, இது வந்து ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இது வந்து சின்ன விஷயங்கள். அதே மாதிரி சின்ன ஹவு டு நான் எப்படி வந்து இந்த கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் அதையே கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து பண்றது ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இது ஜிஇஓ வந்து நம்ம இப்ப நான் காமிச்சபடி இப்போ ஜென்ரலா ஒரு அது ஆன்சர்ஸ்லேயே வந்து நிறைய பிராண்டை போட்டு அதுக்கப்புறம் நிறைய இந்த ஜென்ரலா இந்த வாட் எவர் இந்த ChatGPTயோ இல்லை ஜெமினையோ அதுல வர ஆன்சர்ஸ்னா ஜிஇஓன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் தான் நம்ம பண்ண போற நிறைய ஆக்டிவிட்டிஸ் உங்களோட பிராண்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ரெண்டு இதுலயுமே நீங்க பண்ணலாம். இது ஜென்ரலா ஒரு ஜஸ்ட் ஃபார் தன் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதுக்காக தான் இந்த ஸ்லைடு. இந்த டைம்ல ஏன் நம்ம வந்து ஜிஓல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து உங்களோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ரேங்க் ஆகுதுன்னா நீங்க கிளிக் பண்ணிட்டு டைரக்டா யூசர்ஸ் வந்துருவாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ இதை வந்து 0 கிளிக் சர்ச்னு சொல்றாங்க. உங்களோட பிராண்டு காட்டினா கூட அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பீப்புள் ஆர் இப்போ எஸ்பெஷலி இந்த எல்எல்எம்னா அந்த ஜெமினையோ ChatGPTயோ அந்த இதுல உங்களோட பிராண்டை காட்டினாலும் பீப்புள் அங்க வராமையே வந்து டே ஓ இந்த பிராண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்க செகண்ட் சுத்ரா அப்படின்னு டைப் பண்ணி கூட வந்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து 0 கிளிக் சர்ச். ஏன்னா வந்து யூசர்ஸ்க்கு வந்து உங்க பிராண்டை பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து அதை கிளிக் பண்ணி வர மாட்டாங்க. இதே வந்து முன்னாடி இருந்த சுச்சுவேஷன்ல யார் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 லிங்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன்ஸ் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிராஃபிக் வரும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு ட்ரிப் 101ல நாங்க நிறைய ஹோட்டல் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்க்கு இந்த டாப் 3 பொசிஷன்ஸ்ல இருந்தோம். அதனால தான் எங்களுக்கு அவ்வளோ டிராஃபிக் வந்தது. மோர் தென் 2 மில்லியன் 2.5 மில்லியன் டிராஃபிக். ஸோ இது ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல என்ன ஆகுதுன்னா இப்போ முன்னாடி வந்து கூகுளை தேடுவாங்க, உங்க வெப்சைட்டுக்கு வருவாங்க, வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு டிசைட் பண்ணுவாங்க, அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ChatGPTயோ இல்லை ஜெமினையிலயோ வந்துட்டு அது காட்டுற ரெக்கமெண்டேஷன் வச்சு டைரக்டா இதுக்கு வருவாங்க, வந்துட்டு உடனடியாக பர்ச்சேஸ் நடக்கும்.
இதுதான் வந்து ட்ரெண்டா இப்போ போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து முன்னாடி வந்து கன்வர்ஷன் ரேட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 1000 யூசர் ஒரு 100 யூசர் வராங்கன்னா 10 யூசர்ஸ் உங்க வெப்சைட்ல பை பண்றாங்கன்னா 10% கன்வர்ஷன் சொல்லுவாங்க. இப்போ வர்றது ஏஐ இல்ல சாட் ஜிபிடியோ இல்ல ஜெமினில இருந்து வர டிராபிக்ல கன்வர்ஷன் ரேட் ஆல்மோஸ்ட் மல்டிபிள் டைம்ஸா இருக்கு. 2 to 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் வாங்குறாங்கன்னா இப்போ அதே அமௌண்ட் ஆஃப் டிராபிக் ஒரு சாட் ஜிபிடியோ ஜெமினில இருந்து வர்றதுன்னா ஒரு 30 பேர் வாங்குறாங்க. ஏன்னா அவங்களோட அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து ஆல்ரெடி தி ட்ரஸ்ட் சாட் ஜிபிடி. அது அவங்க அந்த ரிசர்ச் முன்னாடி வரவங்க வந்து ரிசர்ச்காக வருவாங்க. இப்போ வரவங்க டைரக்டா வந்து வாங்குறதுக்காக வருவாங்க. இதை வந்து ஃபன்னல்னு சொல்லுவாங்க. இப்போ டாப் ஆஃப் த ஃபன்னல்ல முன்னாடி வந்து வரவங்க வந்து டாப் ஆஃப் த ஃபன்னல்லாம் இன்னும் ரிசர்ச் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இதே வந்து வாங்குற ஸ்டேஜ்ல அவங்க டைரக்டா வந்தாங்கன்னா அவங்க இமிடியேட்டா வாங்கிடுவாங்க. ஸோ உங்களுக்கு டிராபிக் கம்மியா ஆனா கூட இந்த டிராபிக் வந்து இந்த சாட் ஜிபிடிலயோ ஜெமினிலயோ கம்மியா வந்தா கூட உங்களுக்கு நிறைய பர்ச்சேஸ் நடக்குது. ஸோ அது வந்து இப்போ ஜீரோ கிளிக் சர்ச்சஸ்ன்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த GUO1 உங்களோட வெப்சைட்டோ இல்ல உங்களோட பிராண்டுக்கு நீங்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு வெப்சைட் வச்சிருப்பீங்க. இல்ல கூகுள் ஒரு போஸ்ட் ஒரு உங்களுடைய பிராண்டை வந்து கூகுள் மேப்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷனிங். உங்களுடைய பிராண்டை டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம். இப்போ எங்க கேஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் சுத்ராக்கு டைரக்ட் காம்படிட்டர் பாரத் மேட்ரிமோனி ஷாதி. ஒன்னு என்ன பண்ணுவோம்னா வெர்சஸ் பேஜஸ் சொல்லுவாங்க, ஒரு கம்பேரிசன் பேஜ். இப்போ வந்து செகண்ட் சுத்ரா வெர்சஸ் பாரத் மேட்ரிமோனி ஃபார் செகண்ட் மேரேஜ் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதுறோம்னா வி ஆர் அசோசியேட்டிங் பாரத் மேட்ரிமோனி வித் செகண்ட் சுத்ரா. ஸோ ஒரு LLM மாடல் பாக்குறப்ப அதுக்கு வந்து ஓகே செகண்ட் சுத்ரா பாரத் மேட்ரிமோனி சிமிலர் அப்படின்னு நினைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிக்கல் நீங்க எழுதணும். எழுதிட்டீங்கன்னா இதுதான் வந்து எஸ்பெஷலி உங்களுடைய பிசினஸ் வந்து ஒரு நீஷ்ல இருக்கு. இப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளியரா வந்து ஜெனரிக் மேட்ரிமோனி சைட் இல்லாம செகண்ட் மேரேஜ்க்கு மட்டுமான மேட்ரிமோனி. ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த நீஷ் கேட்டகரி ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா ரேங்க் பண்றது ஈவன் மோர் ஈஸியர். ஸோ அது ஒன்று பண்ணணும். நிறைய வெர்சஸ் பேஜ் உங்களோட காம்படிட்டர்ஸோட சேர்ந்து அந்த காம்படிட்டர்ஸ் வெப்சைட்டோட கம்பேர் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டையும் எழுதினீங்கன்னா இந்த செகண்ட் சுத்ரா வர்சஸ் பாத் மாதிரி மை ப்ராடக்ட் வர்சஸ் காம்படிட்டர் ப்ராடக்ட் அந்த மாதிரி எழுதிட்டே இருக்கிறது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் உங்களுடைய அந்த காம்படிட்டர் பிராண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க கஸ்டமர் என்ன கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ வந்து எப்படி வந்து நான் இப்போ நார்மலா அந்த மேட்ரிமோனி சைட்ல இருக்க பிரச்சனை வந்து நிறைய ஸ்கேமர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நான் இந்த வெப்சைட்ல ட்ரஸ்ட் பண்ணலாமா, ஏன் வந்து இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த வெப்சைட்ல போனா என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாருக்கும் ஷேர் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்க ஆன்சர் பண்ணிட்டு இருப்போம். நிறைய ஒரு பிளாக் வழியாவோ இல்ல ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஒரு செக்ஷன் வச்சிருப்போம், அதுலயும் ஆன்சர் பண்ணுவோம். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுடைய இந்த ChatGPT இதெல்லாம் வந்து நம்ம வெப்சைட்டை பார்க்கறப்ப தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் இந்த ஸோ யூசர்ஸ் அதே கொஸ்டின் ChatGPT கேட்டாங்கன்னா நம்மளோட பிராண்டை மென்ஷன் பண்ணி ChatGPT அதை ஆன்சர் பண்ணும். நான் இங்க ChatGPT சொல்றப்பெல்லாம் யூ கேன் டேக் இட் அஸ் ஜெமினை, கிளாட் எல்லா LLM-உம் நீங்க எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ChatGPT மட்டும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம கிளியரா எதுக்காக பண்றோம். இப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் சூத்ரா இஸ் ஃபார் செகண்ட் மேரேஜஸ். மெயின்லி எங்களோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதை வந்து நாங்க கிளியரா மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட்ஸ், ஏன்னா சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கு மேட்ச் பார்க்கறது கஷ்டம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் வந்து நாங்க கிளியரா வந்து உங்களுடைய லேண்டிங் அதாவது உங்களுடைய ஹோம் பேஜ் அதுல கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்க பிராண்டை பத்தி மென்ஷன் ஆகுதோ அந்த இடத்துல இல்லாம அதே இதை நீங்க டோனை மெயின்டைன் பண்ணும், அதே வேர்டிங்ஸை மெயின்டைன் பண்ணும். அது வந்து உங்களுக்கு வந்து ரேங்கிங் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் இப்போ ஒரு மாடல் வந்து உங்க வெப்சைட்டை பத்தி எங்கெங்கெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும், இட் கேன் பி ஆன் யூடியூப் இல்ல இன்ஸ்டாகிராம், எதுல போய் இந்த மாடல் வந்து பார்க்கறதுனாலும் உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். ஓகே இந்த பிராண்ட்னா செகண்ட் மேரேஜ்க்கானது, இந்த பிராண்ட்னா ப்ரொஃபஷனல்ஸ்க்கானது அப்படின்றத அசோசியேட் பண்ணிருச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் யூசர்ஸ் கேட்டாலும் அது உங்களோட பிராண்டை மென்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ முன்னாடி சொன்னபடி நீங்க உங்க வெப்சைட்ல என்னென்னலாம் பண்ணலாம்னு பார்த்தாச்சு. ஆனா உங்க வெப்சைட் மட்டும் பத்தாது. இப்போ இருக்க சோசியல் மீடியா ஏதாவது ரெட்டிட்டா இப்போ வந்து எஸ்பெஷலி
இந்த எல்எல்எம் ஜெனரேஷன்ல உங்களுக்கு முக்கியமான வந்து ரெட்டிட் கோரா. ஏன்னா அது எப்படி டிசைட் பண்ண போகுதுன்னா மத்த யூசர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க. ரெட்டிட்டும் கோராவும் வந்து நீங்க நார்மல் சமதர் ஏதாவது ஒரு ஃபோரம்ல போய் ஆன்சர் பண்றதுக்கும் ரெட்டிட் கோரால ஆன்சர் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ். ஏன்னா வந்து இதுல நீங்க ரேண்டமா போய் ஜங்க் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து ஒரு ரெட்டிட் ஒரு கம்யூனிட்டில போய் நீங்க ஆட் பண்றீங்கன்னா, நான் போய் இப்ப செகண்ட் சுத்ரா ப்ரோமோட் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா எல்லா இதுலயும் போய் செகண்ட் சுத்ரா ப்ரோமோட் பண்றேன்னா என் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க எங்க நிஜமாவே ஆஹ், அது வேல்யூ ஆட் பண்ண போகுது அந்த இடத்துல மட்டும்தான் உங்களால கொடுக்க முடியும். ஸோ இதுல மென்ஷன் நீங்க எவ்வளவுலாம் உங்களால பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு சாட் ஜிபிடி உங்க வெப்சைட் உங்களை பத்தி இருக்கிற இன்டர்நெட்லாம் ரிசர்ச் பண்றப்ப அதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதனால நீங்க வெப்சைட்டை மட்டும் பண்ணாம இந்த மாதிரி சோஷியல் மீடியால இருக்க ரெட்டிட், கோரா, யூடியூப், மீடியம் இதுல எல்லாத்துலயுமே எந்த அளவுக்கு உங்களுடைய பிராண்டை பத்தி எழுத முடியுதோ அதை கண்டினியூஸா எழுதிக்கிட்டு இருக்கணும். இதுக்கு வந்து நீங்க பெருசா ஒரு பெரிய டீம் வேணும், உங்களுக்கு சின்னது எங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அஸ் அ ஃபவுண்டரா நீங்களே கூட சரி வாரத்துல ஒரு 2 போஸ்ட்னாச்சும் நான் ரெடிட்ல என்னுடைய பிராண்டை பத்தி மென்ஷன் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இல்ல கோரால நான் ஏதாச்சும் ஆன்சர் பண்றேன் அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரெஸ் கவரேஜ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அதில் ஆட் பண்ணலாம். சரி இப்போ பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா பாலா அவங்களோட யூடியூப் சேனலையும் இன்டர்வியூ கொடுத்தேன். அந்த யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஐ ஆஸ் தம் டு ஆட் எங்களோட வெப்சைட்டை பத்தி என்னென்ன லிங்க் வேணுமோ நான் அதை ஆட் பண்ண சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய வெப்சைட்டை நம்மளுடைய பிராண்டை எல்எல்எம்க்கு கொண்டு போறதுக்கு. ஸோ எல்எல்எம்னும் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதுதான் சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளாடு எல்லாமே. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பீப்புள் நம்மளோட பத்தி ரிவ்யூ பண்றாங்களோ அங்கெல்லாம் நம்மளால வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடிஞ்சா தட்ஸ் பெட்டர். இப்போ வந்து கூகுள் மேப்ஸ்ல உங்களுடைய யாராவது கஸ்டமர் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்க ரிவ்யூக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி என்ன இதோ அதை ஆன்சர் பண்ணீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து the LLMs are going to use it to measure about you. ஸோ இது வந்து ஆஃப் சைட் ப்ரெசன்ஸ். அடுத்தது வந்து நீங்க என்ன மாதிரி கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பரு இப்போ வந்து நீங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி எதெல்லாம் உங்களால ஆட் பண்ண முடியுது. இல்ல உங்க யூசர்ஸ் நான் இப்போ வந்து நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, நான் இந்த மாதிரி 10 கம்பெனிக்கு அவங்களுடைய ரெவென்யூவை வந்து 2x பண்ணிட்டேன் 2 monthsல அப்படின்னு ஒரு மென்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த கேபிஐலாம் தான் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வந்து, ஏன்னா இதெல்லாம் தான் யூனிக் கண்டென்ட். இதெல்லாம் தான் வந்து ஒரு மாடல் பாக்குறப்ப உங்களுடைய பிசினஸ் பத்தி இட் கெட்ஸ் a பெட்டர் ஐடியா. அதே மாதிரி வந்து நீங்க ஜென்ரலா என்ன யூசர்ஸ்லாம் கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி ஆஸ்பெக்டையும் வந்து நீங்க ஒரு சப்ஹெட்டிங்கா கொடுக்கறதோ, அதே மாதிரி ஒரு கம்பேரிசன் டேபிள். இப்போ வந்து நான் சொன்ன முன்னாடி இப்போ வந்து 2 இதை வெர்சஸ் ஆர்டிக்கல் வச்சுங்களேன், ஒரு எங்க பிராண்டையும் எங்களோட காம்படிட்டர் பிராண்டையும் கம்பேர் பண்ற போறீங்க, அது ஒரு டேபிளா மென்ஷன் பண்ணீங்கன்னா அது வந்து ஈஸியா இருக்கும். ஒரு சாட் ஜிபிடிக்கோ இல்ல அந்த மற்ற மாடலுக்கு வந்து உங்க கம்பெனியை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு கம்பேரிசன் டேபிள் வந்து ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்றபடி உங்களுடைய ஒரு பிளாக் எழுதுறீங்கன்னா அந்த ஹெட்டிங்ஸ் அந்த மாதிரி இருந்தால் பெட்டர். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் செக்ஷன் இருந்ததுன்னா உங்களோட விசிபிலிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் இந்த கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் பண்ணலான்றது. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா நீங்க என்ன மாதிரி கண்டென்ட் எழுதலாம், அது ஏற்கனவே சொன்னபடி அந்த கம்பேரிசன் பேஜஸ் அது ஒன்று. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நான் எங்க யூஸ் கேஸே சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஸ்பெசிபிக் பையர் சினாரியோ, நான் ஏற்கனவே சொன்னபடி சிங்கிள் பேரண்ட்ஸ் இல்ல சிங்கிள் மதர்ஸ் இவங்களுக்கு எப்படி ரீமேரேஜ். இப்போ நான் வந்து எங்க எழுதுற ஆர்டிகல் வந்து ஹவுஸ் சிங்கிள் மதர்ஸ் கேன் கெட் ரீமேரிட் அந்த மாதிரி ஆர்டிகல் எழுதுனா இதுதான் வந்து யூசர்ஸ் தேட போறாங்க. ஸோ இதுக்கு எதெல்லாம் வந்து உங்களுடைய யூஸ் கேஸா இருக்கும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சினா ஹவு அ ஸ்டார்ட் அப் கேன் கெட் ஃபர்ஸ்ட் 100 யூசர்ஸ் இன் $1,000 அப்படிங்கிற ஒரு எது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எழுதிட்டீங்கன்னா அது வந்து உங்களுடைய பிராண்டை ஈஸியா எலிவேட் பண்ணும். அதே மாதிரி ஒரு அத்தாரிட்டி கைடு, இப்போ வந்து why diversity single mothers prefers NRI grooms இந்த ஏன்னா இப்போ நாங்க பண்ண யூசர் இன்டர்வியூஸ்ல நிறைய சிங்கிள் மாம்ஸ் ப்ராப்ளி என்ஆர்ஐ இல்ல என்ஆர்ஐன்றதை விட அவங்க வந்து அவங்க ஊர்ல இருக்கிறத விட வேற ஏதாச்சும் இப்போ ஒரு Tier 2 Tier 3 சிட்டில இருக்காங்கன்னா
அங்க இல்லாம அவங்க வந்து ஒரு tier 1 சிட்டிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து அங்க இருக்க ப்ராப்ளம் ஏதாவது மத்தவங்க ஏதாவது தப்பா பேசுவாங்க. அந்த ஆங்கிள் தே ஆர் திங்கிங். ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயம்லாம் உங்களுடைய ப்ராடக்ட், உங்களுடைய இன்சைட்ஸ் அதை பத்தி எழுதினீங்கன்னா மாடல்ஸ்க்கு உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இட் கேன் அசோசியேட் தட் மாடல் வந்து உங்களுடைய பிராண்டை ஓகே யாரெல்லாம் இப்ப செகண்ட் மார்க் தேடினாலும் செகண்ட் சுத்தர ரெஃபர் பண்ணு அப்படின்றது அசோசியேஷன். நம்ம என்னெல்லாம் இப்ப என்ன பண்ண ட்ரை பண்றோம்னா எந்த அளவுக்கு நம்ம அசோசியேஷனை கிரியேட் பண்ணி ஸோ தட் மாடல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த பிராண்ட்னா இதுக்கு தான் அப்படின்னு கொண்டு வரதான் நம்மளோட கோல். ஆனா இதுக்காக நீங்க போய் ஜங்கா கிரியேட் பண்ணிருக்க கூடாது. எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு யூசரா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையா, அப்படி ஹெல்ப்ஃபுல் இல்லைன்னா நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. இப்ப ரீசெண்டா ஒரு ஐ திங்க் ஒரு 1 வீக் முன்னாடி தான் கூகுள் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் ரிசல்ட்டுக்கு என்ன மாதிரி பண்ணணும், அந்த ஏஐ ஆப்டிமைசேஷன் கைடு என்ன, இது வந்து கூகுளோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல இருந்து கொடுக்குற இன்சைட்டு. முன்னாடி சொன்ன அதே மாதிரி இப்போ நீங்க எஸ்இஓக்காக என்னென்னலாம் முன்னாடி பண்ணாங்களோ, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனுக்காக என்னெல்லாம் பண்ணாங்களோ அது ஸ்டில் தே கேன் கண்டினியூ டூயிங் இட். அதே மாதிரி இப்போ நான் முன்னாடி சொன்னபடி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரிவ்யூஸ் நாங்க இப்போ நான் சொன்னபடி இப்போ வந்து சிங்கிள் மாம்ஸ் வந்து வேற tier 3 சிட்டில இருந்து tier 1 சிட்டிஸ் வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இன்சைட்ஸை நீங்க ஒரு ஆர்டிக்கலா எழுதுனீங்கன்னா அதுதான். ஏன்னா அந்த இன்சைட் வந்து ஜென்ரலா எங்கேயும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஒரு யூனிக் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுடைய பிசினஸால என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை எழுதலாம். இப்போ வந்து ஈவன் இப்போ ஒரு எப்படி வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பாலா வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டடா பண்றாருன்னா அந்த மாதிரி ஆர்டிக்கல் இத்தனை ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து எங்க பிசினஸ் மூலமா இவ்வளவு கொண்டு வந்துட்டாங்க, இவங்களை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி கொடுக்குறப்ப வந்து மக்களுக்கு ரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் நார்மலா இதை வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து ஈஸியா இப்போ ஒரு எல்எல்எம் வந்து உங்களோட வெப்சைட்டை பாக்குறப்ப அது வந்து பாட்னு வச்சு வந்து அதை வந்து உங்களோட வெப்சைட்டை கிரால் பண்ணுவாங்க. உங்க வெப்சைட்டை வந்து மிஷினா வந்து படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்கிறப்ப எந்த அளவுக்கு அதை ஈஸியா இதை வந்து ஒரு டெக்னிக்கலா உங்களுடைய டெவலப்பரோ இல்ல டெக் டீம் யாரு உங்களோட வெப்சைட் பில்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இது வந்து ஈஸியா ஒரு மிஷினால படிக்க முடியுமா, அதுக்கான சில ஆஸ்பெக்ட் பண்ணணும், அதை அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளியர் ஹெட்டிங்ஸ் இருக்கணும், ஒரு கிளியர் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். இப்போ லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னா இப்போ வந்து நான் எஸ்சிஓ பத்தி ஒரு எப்படி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி பண்ண போறோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா அதுல வந்து பெய்ட் மார்க்கெட்டிங், ஆர்கானிக் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அடுத்தது நல்ல இமேஜ், நல்ல வீடியோஸ் இதெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட பிசினஸ் பத்தி கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ல கூகுள் மேப்ஸ்ல ஆட் பண்றது இதெல்லாம் வந்து ஜென்ரலா நம்ம பண்ண வேண்டியது. இப்போ வந்து அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ ரீசெண்டா கூகுள் வந்து யூனிவர்சல் காமர்ஸ் புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று யூசிபி அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்னன்னா இப்போ நார்மலா யூசர்ஸ் வந்து உங்க வெப்சைட்ல வந்து பை பண்றாங்க. அப்படி இல்லாம ஒரு ஏஜென்ட்டே நான் இப்போ கிளாடு கிட்ட ஓகே எனக்கு வந்து ஒரு பென் ஐ நீட் டு கிஃப்ட் டு மை ஃப்ரெண்ட், நீ வந்து இந்த எந்த ஒரு யூனிக் வெப்சைட்ல இருந்து எனக்கு ஆர்டர் பண்ணி என்னோட நேம் மென்ஷன் பண்ணி ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுனா அதுவே ஒரு 4-5 வெப்சைட் தேடி அதுவே போய் ஆர்டர் பண்ணிடும். அந்த மாதிரி பர்பஸ் தான் இப்போ யூனிவர்சல் காமர்ஸ் புரோட்டோகால். நீங்க இப்போ ஏதாவது காமர்ஸ் சைட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இது எந்த அளவுக்கு ஈஸி, எப்போ இமிடியேட்டா லான்ச் ஆகுதோ நம்ம ஊர்ல நம்ம அந்த இது வருதோ இமிடியேட்டா நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈஸி டு ரேங்க் பெட்டர். ஸோ அதே மாதிரி இப்போ எல்லா ஆக்ஷனுமே ஒரு யூசர் பண்ணாம ஒரு ஏஜென்ட் வந்து உங்க வெப்சைட்ல பண்ண போகுதுன்னா அதுக்கேற்றபடி நீங்க கண்டென்ட்டை பெஸ்டா வைக்கணும், அது ஈஸியா புரிஞ்சுக்கிறபடி. அதுக்கும் வந்து இப்போ இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், ஏஐ ஏஜென்ட் ஆர்டிகல்ஸ் சைட் யூஎக்ஸ், இந்த லிங்க்ல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கைட்லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பாத்துங்க, நான் டெக்னிக்கலா ரொம்ப போவேனான்னு பாக்குறேன். ஸோ அடுத்தது இப்போ முன்னாடி என்னன்னா வந்து llms.txt அப்படின்னு ஒரு ஃபைல்லாம் போடணும்னாங்க. இதுவும் கொஞ்சம் டெக்னிக்கல், அது ஸ்கிப் இட். இதெல்லாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆஸ்பெக்ட் சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி என்னன்னா எல்எல்எம்ல சின்ன சின்ன கொஸ்டின்லாம் கேட்கறாங்க. அப்போ கேட்கறப்ப அதனால வந்து நீங்க ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதுறத விட அதை சின்ன சின்ன பீஸா எழுதுங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ வந்து கூகுள் வாஸ் கிளியர்லி மென்ஷன் தட் நீங்க அது மாதிரிலாம் பண்ண தேவையில்ல, யூ ரைட் வாட் எவர் இஸ் த கண்டென்ட் உங்க வெப்சைட்ல யூசர்ஸ் படிப்பாங்களோ அதை மாதிரி கண்டென்ட்டை எழுதுங்க.
அப்படின்ற மாதிரி கிளியரா தேவர் வெரி கிளியர் இன் தர் ஆப்டிமைசேஷன் கைட். ஸோ நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வந்து உங்களுடைய வெப்சைட் இப்ப ரேங்க் ஆகுதா இல்லையா, நீங்க டிராஃபிக், ஏன்னா சில டைம் வந்து இப்ப ஜீரோ கிளிக் சர்ச் சொன்னேன், ஏன்னா பீப்புள் தேடினாலும் அவங்க டைரக்டா அப்புறம் கூகுள்ல தேடி உங்க பிராண்ட்ல டைரக்டா கூட வந்துடலாம். ஸோ மந்த்லி நீங்க வந்து எந்த அளவுக்கு டிராஃபிக் வருது, அந்த டிராஃபிக் எதுல இருந்து வருது, இதெல்லாம் வந்து உங்க டெக் டீம் கிட்ட கேட்டீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல பார்க்க முடியும். இப்ப கூகுள் அனாலிட்டிக்ஸ்லயே வந்து ஒரு நியூ ஃபீச்சர் இப்ப ரீசெண்டா, இன்னும் அது வந்து எல்லாருக்கும் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வரல. அதுல வந்து நீங்க ஏஐல இருந்து, அதாவது எந்த ஜிப்டியா இருக்கணும், ஜெமினியா இருக்கணும், அதுல இருந்து என்னெல்லாம் டிராஃபிக் வருது அப்படின்றதுக்கு தனியா ஒரு அவங்களே ட்ராக் பண்றாங்க. இது வரைக்கும் பண்ணல, இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க, இன்னும் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வரல. ஸோ நீங்க அந்த மாதிரி அதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி நீங்க உங்களை மட்டும் ட்ராக் பண்ணா பத்தாது. இப்போ உங்க காம்படிட்டர், இப்போ ஒரு பர்டிகுலர் கீவேர்ட், நான் இப்போ வந்து பெஸ்ட் செகண்ட் நாலேஜ் வெப்சைட் அப்படின்னு தேடுறப்ப எங்க வெப்சைட் வருது இப்போ ஃபர்ஸ்ட்ல, இப்போ ஒரு 2 monthsல எங்களுக்கு வரல அப்படின்னா நான் பார்க்கணும் இப்போ என்ன எதனால போயிருக்கும், இல்ல வேற ஏதாவது கண்டென்ட் நான் கிரியேட் பண்ணணுமா, அதை பத்தி நான் அனலைஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்க எவ்ரி மந்த் பார்த்துட்டே இருந்தாதான் யூ கேன் பி அந்த டாப். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் வந்து ஏன் பண்ணணும்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்படி ஒரு வாட்டி பண்றது மட்டும் பத்தாது, இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்க ரெகுலரா ட்ராக் பண்ணணும், ரெகுலரா கண்டென்ட் எழுதணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க பிசினஸ் நீங்க இந்த எல்எல்எம்ஸ்ல கொண்டு வரது ஈஸி. வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க நிறைய ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஏஜென்சில செலவு பண்றதுக்கோ இல்ல வந்து பெரிய டிவி ஆடு கொடுக்கறதுக்கோ அது இல்லாம நீங்க ஃப்ரீயாவே நிறைய யூசர்ஸ் ஹூ வில் பே ஃபார் யுவர் சர்வீசஸ் ஆர் ப்ராடக்ட், ஸோ அதை கொண்டு வரலாம். ஸோ தட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் மை ப்ரெசன்டேஷன். ஏதாவது கொஸ்டின்ஸோ இல்லை கிளாரிட்டி எது இருந்தாலும் கேளுங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷூட் அப் பண்றேன். கடைசியா சொன்னீங்க கூகுள் பேஜ்னு ஏதோ சொன்னீங்க, அது என்ன, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கூகுள் பேஜ் வியூ அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்க கடைசியா. கூகுள் பேஜ் வியூவா இல்ல கடைசியா எல்லாமே சரியா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்ல, ஈஸியா கிளைண்ட் வந்துருவாங்க. அதை தவிர்த்து கூகுள் வில் பே யூ அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்க, அது இல்ல ஃப்ரீ டிராபிக்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்க தனியா இப்போ ஒரு டிவி ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அதுல எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, இதே வந்து இப்போ ஒரு எல்எல்எம்ல உங்களோட வெப்சைட் ஃபர்ஸ்ட்லயே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரீயாவே நிறைய யூசர்ஸ் வருவாங்க. அதை மீன் பண்ண இல்ல நான் வேற ஏதாவது சென்டென்ஸ் மிஸ் பண்ணலாம் தெரியல. ஓகே, அப்போ நீங்க இப்போ நம்ம எல்எல்எம்ல வர்றதா ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அதை இப்ப மிஸ் பண்றீங்கன்னா நீங்க கண்டினியூஸா காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மார்க்கெட்டிங்ல பெய்ட் ஆட்ஸோ ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். நீங்க இப்ப ஃப்ரீயா எந்த அளவுக்கு உங்களால எடுக்க முடியுதோ, ஏன்னா இப்ப நீங்க மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணனா அவ்வளவு காசு உங்களுக்கு சேவிங்ஸ், அது பண்ணியே ஆகணும். இது எந்த பிசினஸ்க்கும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இப்பதான் நீங்க டெஸ்ட் பண்றீங்க அப்படின்றப்ப பெய்ட் ஆட்ல போடலாம். ஆனா ஒரு வருஷம் ஆயிடுச்சு பிசினஸ், அதுக்கப்புறம் ஆர்கானிக்காவே உங்களுக்கு டிராபிக் வரணும், ஆர்கானிக்காவே பீப்புள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வரணும். ஏன்னா இதுதான் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு தான் நீங்க கம்மியான காசை போட்டு நிறைய லாபம் பார்க்கலாம். அந்த சின்ன கல்லு பெரிய லாபம்ன்ற மாதிரி இதுதான் வரும். ஏன்னா மத்ததுல எல்லாம் நீங்க வந்து ஒரு பெய்ட் ஆடு எஸ்சிஎம்ல இந்த கூகுள் ஆட்ஸ்ல போட்டுட்டே இருக்கீங்கன்னா மாசம் காசு கொடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு கன்வர்ஷன் நடக்கும். அப்போ இந்த இதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, we have to concentrate on the articles, அதுக்கப்புறம் அந்த distribution of the articles in multiple places, இது மட்டும் தானா? ஆர்டிக்கல், அப்புறம் வீடியோஸ் போட முடிஞ்சா தட்ஸ் பெட்டர். அதே மாதிரி அந்த ஃபோரம்ஸ் சொன்ன மாதிரி ரெடிட், கோரா, அது எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அது பண்ணணும். அப்புறம் உங்க வெப்சைட் அது மெயின். அதுல வந்து ஆர்டிக்கல் மட்டும் இல்ல, ஒரு உங்களுடைய ஹோம் பேஜ் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கிளியரா இருக்கு, எந்த அளவுக்கு வந்து ஒரு பாட் வந்து பாக்குதுன்னா அது வந்து கிளியரா புரிஞ்சுக்க முடியும், அந்த இதுவும் பார்க்கணும். அதுதான் ஜென்ரலி எஸ்இஓ இதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. ஜென்ரலா எஸ்இஓல வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. உங்க வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு ஈஸியா கிரால் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு, இதெல்லாமும் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் எனிவே பண்ணி ஆகணும். அது வந்து எஸ்இஓக்கு என்னெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கோ அது பண்ணணும். அதை தவிர இந்த இதுவும் பண்ணணும். ஓகே, ஆர்டிகல் எழுதும் போது என்னென்ன எலிமெண்ட்ஸ்
வித் ரெஸ்பெக்ட் டு அவர் கம்பெனி டு பி இன்க்ளூடட், லைக் கம்பெனி வெப்சைட் போடணும், கம்பெனி பேர் போடணும், அப்படியே தான் போடணுமா? அப்பதான் இந்த பாட் படிக்கும். இல்ல ஏன்னா அது ஆர்டிகல் பிளாக் நீங்க எழுதுறீங்க. இப்போ ஒரு ரெட்டிட்ல நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னா அங்க உங்க பிராண்டை மென்ஷன் பண்ணணும். அந்த அளவு ரொம்ப ஒரு சட்டிலா மென்ஷன் பண்ணணும். நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே இப்ப வந்து யாராச்சும் செகண்ட் அதை பத்தி பேசுங்க, நான் போய் வெறும் செகண்ட் சுத்ரா பத்தி மட்டும் எழுதுறேன்னு வச்சுங்களேன், தெரிஞ்சிடும் இவன் வந்து ப்ரோமோட் பண்றான் அப்படின்னு சொல்லி என் அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிடுவாங்க. இப்ப நான் வந்து ஓகே நீங்க வந்து diversimatrimony.com அதுல பண்ணலாம், அதே மாதிரி செகண்ட் சுத்ராவும் இருக்கு, அதுல இந்த ஆங்கிள் இருக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு ஜென்யூனா மத்த என்ன மட்டும் பத்தி ப்ரோமோட் பண்ணாம ஜென்யூனா என்ன இருக்கோ அதை ஆன்சர் பண்ணா அக்செப்ட் பண்ணுவாங்க. சோ அது வந்து மத்த இதுல இப்ப நான் என் வெப்சைட்ல எழுதுறேன்னா என் வெப்சைட்ல செகண்ட் சுத்ரான்னு ஒரு பாட் வந்து படிக்கணும், அதுக்கே தெரியும் இது வந்து இந்த வெப்சைட் இதனுடைய கண்டென்ட். அங்க நான் போய் திருப்பி திருப்பி செகண்ட் சுத்ரா மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. அங்க வந்து யூசர்ஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாம், அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை மட்டும் நான் அது ரிலேட்டட் ஆர்டிகல் எழுதுனா அது பெட்டர். சார் இதுல எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நீங்க ரெட்டிட்லயோ கோராலையோ போய் நீங்க வந்து ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்க. அப்ப நீங்க வந்து என்னவா லாகின் பண்ணிருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ப்ரொஃபஷனல், இப்போ என்னோட பிராண்ட் லாகின் ஒன்று வச்சிருப்பேன், இல்லை என்னோட பர்சனல் லாகின் ஒன்று வச்சிருப்பேன். இப்போ நான் அவங்களுக்கு பதில் சொல்லும் போது நான் எந்த லாகின்ல போய் பதில் சொல்லலாம்? சரி, தேர்ட் பர்சனா சொல்லணுமா இல்லை ஒரு பிராண்டாவே பதில் சொல்லலாமா? நீங்க ஓகே இது வந்து ஒரு டைரக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்ல போறீங்க அப்படின்னா உங்க பிராண்டா பண்ணலாம். ஆனா நீங்க ஜென்ரலா உங்களோட பிராண்டை நீங்க எல்எல்எம்க்கு கன்வே பண்றதுக்கு மத்த அக்கௌண்ட்ல இருந்து தான் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்க ஒரு நார்மல் யூசரா உங்க பிராண்ட் மென்ஷன் ஆகிறது தான் வேல்யூ அடிஷன். இப்போ நீங்க ஒரு பிராண்டா பண்றதுக்கும் நார்மல் யூசர் இப்போ வந்து 100 பேர் என்னை பத்தி பேசுறாங்க அப்படின்னா தான் இவன் பெரிய ஆளு. சோ அந்த மாதிரி இருக்கிறது பெட்டர். ஓகே, ஜென்ரிக்கா அதை நார்மல் பப்ளிக் மாதிரி சொல்றது பெட்டர். ஆமா ஆமா. ஆனா அதுவும் வந்து நீங்க இதுல வந்து நம்ம ஜென்ரலா போய் செல்ஃப் ப்ரோமோட் பண்ணவே முடியாது. கட்டாயமா அதுவும் பாப்புலர் சப்ரெடிட்னா பிளாக் பண்ணிடுவாங்க. ரீசெண்டா தான் அது நான் போனேன். பட் நான் கம்பெனி பிராண்ட் லாகின்ல போய் சில ஸ்பெசிபிக் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு பிராண்ட் நேம் யூஸ் பண்ணி ஆன்சர் கொடுத்தேன். அது பெட்டர். சோ நீங்க அந்த இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா இது ஏன்னா அப்போ வந்து உங்களோட ஓகே இந்த பிராண்ட் இதெல்லாம் ஸ்ட்ராங் அப்படின்னு வந்துடும் யாரும் ஆன்சர் பண்ணாத விஷயத்துல. ஒரு ஜெனரிக் இடத்துல நீங்க ஒரு நார்மல் வேற ஜெனரிக் அக்கௌண்ட்ல இருந்து ஆன்சர் பண்றது பெட்டர். ஒரு தனியா இதுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க, இல்ல ஒரு 2-3 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஆன்சர் பண்ணுங்க. ஆனா மேக் ஷூர் தட் அந்த ஆன்சர் வந்து ரொம்ப ஜெனியூனா இருக்கணும்ன்றது பாத்துங்க. பிராண்ட் புஷ் பண்ணக்கூடாது. ஆமா, ஓவரா புஷ் பண்ணீங்கன்னா கட்டாயமா பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ ஹைப்பர் லோக்கல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? இப்போ நாங்க வந்து எல்லாத்தையும் ஜென்ரிக்கா வந்து இப்போ ஃபேஸ்புக்ல ஒரு ஆட் கொடுக்குறோம்னா சென்னைக்குள்ள ஆகுது. ஸோ நீங்க என்னதான் பின்கோட் ஸ்பெசிஃபிக் கொடுத்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 10 பின்கோட்ஸ்ல மட்டும்தான் ஹைப்பர் லோக்கலா இருக்கணும். ஏன்னா அதுக்கு இந்த வந்து மில்க் பிசினஸ் டெலிவரி பார்ட் வந்து டஃபஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ நாங்கள் ஒரு 10 பின்கோட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் டெலிவரியில. ஸோ அங்கே எங்களால் பண்ண முடியும். என்ன ஆகுதுன்னா ஹைப்பர் லோக்கல் கொடுத்து நாங்கள் பண்ணும்போது அது எப்படியோ அவுட் சைட் ரேஞ்சுக்கு போயிடுது. வர லீட்ஸ் எல்லாமே அவுட் சைட் ரேஞ்சில இருந்து தான் வருதே தவிர நம்ம எந்த இடத்துல வியாபாரம் பண்றோமோ அந்த இடத்துல வர மாட்டேங்குது. இந்த ப்ராப்ளமா நான் 2-3 டிஜிட்டல் டீம் கிட்ட கொடுத்தும் பார்த்துட்டேன். பட் ஸ்டில் அது வந்து திருச்சில இருந்து ஒரு கால் வருது, திருப்பி பார்த்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து ஒன்று வரும். ஸோ நமக்கு தேவையான இடத்துல வர மாட்டேங்குது. எனக்கு என்னன்னா நாங்கள் ஹைப்பர் லோக்கல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா வி கேன் ப்ரொமோட், அப்படியே வி கேன் கிராஜுவலி எக்ஸ்பேண்ட் த சர்க்கிள். ஸோ இது எங்களோட ஐடியா இருக்கு. பட் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபோரம்குள்ள போனதே ஹைப்பர் லோக்கலுக்கு எங்களுக்கு பண்ண வரல. அது எப்படின்னு தெரியல. ஓகே, நீங்க ஃபேஸ்புக் ஆட் அதெல்லாம் அந்த இது இருக்குங்க. இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவோர்சிஸ் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணணும்னு பார்த்தாலும் அன்மேரிட் ப்ரொஃபைல்ஸ் டார்கெட் ஆகும். இல்ல வந்து நாங்க சென்னை தமிழ் பேசுறவங்க சென்னையில மட்டும் டார்கெட் பண்ணாலும் வந்து மற்றதுக்கு வரும். ஏன்னா அவங்க வந்து சிமிலர் ஆடியன்ஸ் அப்படிதான் போவாங்க. ஆனா நீங்க இப்போ வந்து கூகுள் மேப்ஸ்ல உங்களுக்கு வர லீட் வந்து நீங்க போடுற ஆடால வருதா இல்ல வந்து கூகுள் மேப்ஸ் சர்ச் பண்ணி வருதா? இப்போ நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட் போடுற லீட் ஜென்ரேஷன் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறோம்னா, ஸோ அதுலேருந்து வர ஆட்ஸ் தான், அதுலேருந்து வர லீட்ஸ் தான் நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்க வந்து ஃபோன் நம்பர்ஸோ இல்லை ஃபார்மோ ஃபில் பண்ணி வராங்க இல்லையா? ஸோ நான் எப்படிதான் நம்ம கொடுத்தாலும் அவங்க அந்த கால் நோ பட்டனையோ சேட் நோ பட்டனையோ கால் ஃபார் ஆக்ஷன் கொடுக்கும்போது அது வெளிலேருந்து தான் வராங்க நமக்கு. ஸோ அது வந்து இல்ல அது அவாய்ட் பண்றது கஷ்டம். அட்லீஸ்ட் எங்களுக்கு நாங்களும் அதை கிராக் பண்ணல, எங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு.
நீங்க உங்களோட பிசினஸ் என்னன்னு சொன்னீங்க சார்? மில்க் மில்க் பிஸ்னஸ் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஓகே. நேட்டிவ் மில்க் வந்து லோக்கலாக ஓகே. ஆற்காட்டில் பிளான்ட் இருக்கு எங்களுக்கு. ஸோ ஸ்டில் சரி சார். சப்ளைங் இன் சென்னை. இப்போ அரௌண்ட் ஒரு 200 to 300 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, டைரக்ட் கஸ்டமர்ஸ். ஓகே. அப்படின்னு நீங்க இது பண்ண முடியுது, அதாவது இந்த கூகுள் மேப்ஸ்ல உங்களோட ஆஃபீஸ் எங்க இருக்கோ இல்ல எங்க இருந்து நீங்க டெல்லி சென்ட்ரல் பாயிண்டோ அங்க வந்து ஒரு ஓகே. லொகேஷன் இந்த கூகுள் மேப்ஸ்ல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா யாராச்சும் வந்து நேட்டிவ் மில்க் நியர் மீ அப்படின்னு தேடினாங்கன்னா உங்களோட இது வருதுன்னு பாத்தீங்க, அது மாதிரி பண்ணீங்களா இது வரைக்கும்? இல்ல அது பண்ணிருக்கோம். பட் அதோட நம்ம இப்போ அக்ரெசிவா ஒரு கேம்பெயினா ரன் பண்ணி நம்ம லீட்ஸ் ஒரு 100 கஸ்டமரை உள்ள இழுக்கணும். நம்ம அக்ரெசிவா பெய்டு கேம்பெயின் ரன் பண்றோம். ஸோ அந்த பெய்டு கேம்பெயின் ரன் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா பெய்ட் ஒரு கேம்பெயின் நீங்க 20 ஃபேஸ்புக்ல சொல்றீங்களா? ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டா அந்த மாதிரி. இல்ல நீங்க அதுல எல்லாம் பண்றப்ப இதே கூகுள் மேப்ஸ்ல ட்ரை பண்ணிருக்கீங்களா? கூகுள் மேப்ஸ்லயும் ஆட் இருக்கு, நீங்க அதை ட்ரை பண்ணிருக்கீங்களா? இன்னும் அது ட்ரை பண்ணலாம். அது வேணா, ஏன்னா அது வந்து கிளியரா மேப்ஸ் வரப்ப அந்த லொகேஷன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அது ஓகே, நான் பர்சனலா ட்ரை பண்ணதில்ல, பட் நீங்க அதை ட்ரை பண்ணி ஓகே. பாருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு முன்ன லொகேஷன்ஸ் கூகுள் வெரி கிளியர். பிசினஸ் ஒன்று இருந்தது, அது இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். கூகுள் பிசினஸ் இல்ல கூகுள் மேப்ஸ்லயே வந்து யூ கேன் இருக்கா? சரி, நான் ட்ரை பண்ணி அது பேசுறேன். அது மட்டும் பாருங்க. நான் பர்சனலா யூஸ் பண்ணல, பட் திஸ் வாட் ஐ ரிமெம்பர். ஓகே. ஓகே. வேற யாராவது கொஸ்டின் ஏதாவது? நீங்க உங்க பிசினஸ் பத்தி இல்ல வேற ஏதாவது ஒரு டவுட் எப்பாவது இருக்குனாலும் யூ கேன் ஆல்வேஸ் கனெக்ட் வித் மீ அண்ட் தென் ஆஸ்க் கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சா I'll be happy to answer. சார், நாங்கள் வந்துட்டு மாடர்ன் எக்ஸ்போர்ட்ஸ். ஆக்சுவலாக எங்களோட பிராண்ட் வந்து நாங்கள் வெப்சைட் வச்சுருக்கோம், ப்ளஸ் வந்துட்டு மார்க்கெட் பிளேஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் ம். எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த மீட்டிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சேட் ஜிபிடியில் போட்டு பார்த்தோம்னா அதில் வந்துட்டு டேட்டா எதுவுமே ஷோ பண்ண மாட்டேங்குது ஆக்சுவலாக. அதே நம்ம So கூகுள் அதில் போட்டோம்னா எங்களோட என்டையர் கண்டென்ட்ஸ் எல்லாமே கொடுக்குது டீட்டெயில்டாக. ஆமா, நீங்க இப்போ உங்க யூசர்ஸ் எப்படி சார் வராங்க? உங்களுக்கு டைரக்டா அப்ரோச் பண்ணுவாங்களா இல்ல உங்களுக்கு யாரு எந்த மாதிரி ஆடியன்ஸ் வேணும்? இல்ல அவங்க இல்லை, வந்து நம்ம இ காமர்ஸ் தான் என்டையரா. ஸோ நாங்கள் அவர் இதுக்கு என்ன முன்னாடி ப்ராடக்ட் பேசினவங்க சொன்ன மாதிரி விற்கிறீங்க, என்ன ப்ராடக்ட் செல் பண்றீங்க? நாங்கள் வந்துட்டு ஆக்டிவ் வேர் இது பண்ணிட்டு ஓகே. இருக்கோம், அத்லெட்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே. சார் இப்போ அப்படின்னா வந்து இப்போ ஆக்டிவ்வேர் ஃபார் பேட்மிண்டன் அப்படின்னு தேடினீங்கன்னா உங்க பிராண்ட் வருதான் அந்த மாதிரி பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்க இப்போ சாட் ஜிபிடில? இல்லை, நான் சாட் ஜிபிடியில் டைரெக்டாகவே என்னோட பிராண்ட் நேம் மட்டும் போட்டுட்டு சர்ச் கொடுத்துட்டேன் ஓ, என்டையராகவே. அதுக்கே வரலையா? ஆ அப்படின்னா வந்து உங்க வெப்சைட்டே வந்து டெக்னிக்கலாவே, அதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த கிராலபிலிட்டி கம்மியா இருக்கு இல்ல வந்து ம் அந்த பேசிக் திங் சொல்லுவாங்க, அதெல்லாம் முதல்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்க வெப்சைட் நேம போட்டே வரலன்னா தட் இஸ் ரொம்ப செகண்ட் லெவல்ல இருக்கு. உங்க ஆனால் அது வெப்சைட் நம்ம போட்டு நேம் மற்ற பிளாட்ஃபார்ம் லைக் பெர்ப்ளெக்சிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு கூகுளோடது அதுல எல்லாம் போட்டோம்னா கிளியராக வருதுங்களே டேட்டா. ஓகே. அப்படின்னா ஓகே, அந்த மாதிரி அட்லீஸ்ட் மத்த மாடல்ல வருதுன்னா ம் சில இதுல வர்றது அது சேஞ்சஸ் இருக்கும், அது ஓகே. ஆனா நீங்க மெயினா டார்கெட் பண்ணணும். இப்ப ஓகே. வந்து உங்க பிராண்ட் ஏற்கனவே தெரிஞ்சவங்க அவங்க தேடி வந்துருவாங்க. நீங்க ம் அதை ம் பாக்குறதுக்கு இப்ப ஆக்டிவ் ஃபார் பேட்மிண்டன் அப்படின்னு நான் தேடுறேன்னு வச்சுங்களேன், அதுல உங்க பிராண்ட் வந்ததுன்னா அதுதான் பெஸ்ட். அவங்க தான் கன்வெர்ட் ஆக போறாங்க, ஓகே. அவங்க தான் புது ஆடியன்ஸ். உங்க பிராண்ட் ஏற்கனவே தெரிஞ்சவங்க அவங்க எப்படியா வந்துருவாங்க. ம் நான் இப்ப வந்து செகண்ட் சுத்துறான்னு யாராவது தேடினாங்கன்னா அவங்க எனக்கு வர்றது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஐ டோன்ட் ரியலி வரி அபவுட் தட். யாரெல்லாம் பெஸ்ட் செகண்ட் மேரேஜ் வெப்சைட், ஏன்னா அதுதான் ஜெனரிக், அதுதான் எனக்கு வந்து புதுசா வர லீடு, அதை தான் நான் ரொம்ப கேர் பண்ணணும். ஓகே. புரியல அந்த டிஃபரன்ஸ்? ஏன்னா இப்போ ஸோ அவங்க தான் வந்து உங்களுக்கு புது ஆடியன்ஸ், அவங்க கிட்ட அவங்கள பே பண்ண வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட். ஏற்கனவே உங்க அப்போ பிராண்ட் தெரிஞ்சவங்க வந்து ம் ரிகரிங் ஆடியன்ஸ். ஸோ அதை நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ப்ராப்ளம் டேட்டா இருக்கும், நீங்க வேற வழியில இமெயில் மார்க்கெட்டிங் அது வழியா கூட ரீச் பண்ணலாம். ஸோ நீங்க நம்ம லீட்ஸ் ஜென்ரேஷனுக்கு நம்ம அதை பண்ணுறோம். மெட்டா ஆட் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டா அது எல்லாத்துலேயுமே பண்ணுறோம். அதில் லீட்ஸ் நம்ம நார்மலாக வருது. வியூஸும் வந்துட்டு நம்மளுக்கு கூகுள் அனலிட்டிக்ஸ் வச்சு பார்க்குறோம். ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ மற்றபடி ஸ்கேல் பண்ணுறதுக்கானது இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த ஏஐ கரெக்ட். அது ரிலேட்டடாக பண்ணோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணோமா, பிளாக்ஸில் நாங்கள் அதை பற்றி ரைட் பண்ணோமா, ஆமா, இல்லை எப்படி? அதுவும் பண்ணணும். நீங்க பிளாக் பண்ணணும். இப்போ வந்து நீங்க உங்களுக்கு வந்து இ காமர்ஸ்ன்றதால அந்த கூகுள் யூசிபி எப்போ வருதுன்னு பாருங்க. இது இன்னும் எனக்கு நான் பர்சனல் எதுவும் யூஸ் பண்ணல, ஆனா ரீசெண்டா அந்த ஸ்பெக்லாம் வந்துருச்சு. அதை கொஞ்சம் ஓகே. மானிட்டர் பண்ணிக்கங்க. அதை தவிர நீங்க கட்டாயமா பிளாக் வந்து எதெல்லாம் மக்கள் தேடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்வெட் ஸ்மெல் வருது. இப்போ ஒரு ம் ஸ்போர்ட்ஸ் அதை எப்படி அவாய்ட் பண்றது, அது ரிலேட்டட் ஆர்டிகல் எழுதலாம். ஏன்னா இதெல்லாம் தான் தேட போறாங்க.
உங்களோட ஈவன் நம்ம யூசர்ஸ். ஆர்டிக்கல் வந்துட்டு கீப் ஆன் ஒரு இன்டர்வல்ல நம்ம அப்டேட் பண்ணிட்டே வரணுங்களா? ஏன்னா நீங்க சொல்ற ஆமா அந்த ஆமா இதெல்லாமே நாங்க லிஸ்ட் பண்றோம். இது வரைக்கும் 6 ஆர்டிகல்ஸ் பக்கம் எழுதியிருக்கோம். ஈவன் தோ அதனால தான் ஓரளவுக்கு இதா ஓகே. இருக்கு. நீங்க என்னன்னா எவ்ரி மந்த் அட்லீஸ்ட் ஒரு 2 ஆர்டிகல்ஸ் 3 ஆர்டிகல்ஸ் உங்களோட எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசோர்ஸ் இருக்குன்றத பொறுத்து. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா வீக்லி அட்லீஸ்ட் 2 to 3 ஆர்டிகல் எழுதுவோம். நாங்க இதே ட்ரிப் 101ல பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து மந்த்லி வி பப்ளிஷ் 1000 ஆர்டிகல். ஏன்னா அது அது வந்து மீடியா பிசினஸ். பட் இப்போ செகண்ட் சுத்துல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்லி 2 ஆர்டிகல் எழுதணும் அப்படின்றது ஒரு டார்கெட். ஓகே. ஸோ நீங்க ஆனா என்ன மாதிரி ஆர்டிக்கல் அதுக்கும் சில இது இருக்கு. எதை வந்து மக்கள் நிறைய தேடுறாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்றதுக்கு keyword tool டாட் ஐஓன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அது மாதிரி அது உங்களுடைய எஸ்யூ டீம் அதெல்லாம் கேட்டீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு எழுதுறது பெட்டர். ஏன்னா எதை ரேண்டமா ஓகே. எல்லா ஆர்டிக்கலும் நான் ஆர்டிக்கல் எழுதணுன்றதுக்காக எழுதக்கூடாது. எது அதுதான் அதான். மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்து எழுதணும். ஓகே. இந்த ஆர்டிக்கல் வந்து ஏஐ டூல் மூலமா எழுத முடியுமா? ஏஐ டூல் மூலமா எழுதலாம். நீங்க ஆனா அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஆட் மச் வேல்யூ. நீங்க வந்து அதுல உங்களுடைய இன்சைட் ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த முன்னாடி சில இதில் சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுடைய யூனிக் இன்சைட் இப்போ இப்போ ஜென்ரலா எழுதிட்டு இப்ப பாத்தீங்க வச்சுக்கோங்க, நான் என் கேஸ் சொல்றேன். இப்ப பெஸ்ட் செகண்ட் மேரிட் வெப்சைட் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதுறேன்னு வச்சுங்களேன். நான் எல்லாரை பத்தி மென்ஷன் பண்ணிட்டு எங்க இது எப்படி அதுல டிஃபரன்ஷியேட்டா இருக்கு அப்படின்னு எழுதுவேன். அப்படி எழுதுறப்ப ஸோ அந்த ஆங்கிள் வந்து சாட் ஜிபிடிக்குலாம் தெரியாது. ஸோ நான் ஏ வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணியிருப்பேன். ஓகே பாரத் மேட்ரிமோனி என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றதுக்கு அதுகிட்ட டிஸ்கிரிப்ஷன் வாங்கியிருப்பேன். என்ன சொல்றாங்க, நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா நிறைய டைம் அது கொஞ்சம் ஜங்கா இருக்க சான்சஸ் இருக்கு. நீங்க உங்களுடைய ஒரு இதுல கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய ஒரு ஃபவுண்டரா நீங்களோ இல்ல வந்து உங்களுடைய டீமோ அதை ரிவ்யூ பண்ணிட்டு எந்த அளவுக்கு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்றது பெஸ்ட். அதுதான் நாங்க பண்றோம். ஓகே. நான் எப்படி கேட்கறேன்னா நம்ம தாட்ஸை கொடுத்துட்டு சாட் ஜிபிடியை வந்து ஒரு ஆமா ஆர்டிகல் ஜெனரேட் பண்ணலாம் அப்படி கொடுக்கலாம். which is a ஆமா unique அப்படி கொடுக்கலாம், thought. அப்படி கொடுக்கலாம். அது கட்டாயம் அது அது தட் ஷுட் பி த வே. நீங்க அதுகிட்ட வந்து ஓகே இதுதான் டாபிக் நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது கட்டாயம் பண்ணும். ஓகே, அது வேண்டாம். ஆமா கிளியர். நீங்க அவுட்லைன் கொடுத்துட்டு என்னென்ன ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணமோ அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு பண்றது பெஸ்ட். அதுக்கப்புறம் லாஸ்டாவும் நீங்க இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ஏஐ ஜென்ரேட்டர்னாவே சில இது இருக்கும். அது வந்து டபுள் அண்டர் ஸ்கோர் மாதிரி அந்த சில இதெல்லாம் யூஸ் பண்ணும். அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது வந்து ஏஐ ஜென்ரேட் கண்டென்ட். நீங்க அதை போய் போஸ்ட் பண்றது ஒரு ஆஸ் எ யூசரா யாரும் வந்து படிச்சாலும் இது ஏஐ ஜென்ரேட் கண்டென்ட் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாமும் கவர் பண்ணும். யாராச்சும் அந்த ஆர்டிக்கல் பார்த்தாங்கன்னா அது ஏஐ ஜென்ரேட்டட் இல்ல அப்படின்றது அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். ஓகே, சரியா? ஃபீல் ஆகணும். அந்த கண்டென்ட்டும் அந்த அளவுக்கு ஒர்த்தியா இருக்கணும். ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா ஏஐ ஜென்ரேட் இப்ப யாரு வேணா எத்தனை ஆர்டிகல் வேணா பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு வந்து ஏன்னா இப்ப நிறைய கண்டென்ட் இருக்கிறதால அந்த மக்களோட டைம்ஸ் அதை பாக்குற இதுவும் எல்லாமே கம்மியாயிடுச்சு. நீங்க அதனால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ண முடியுமோ அது பண்ணலாம். ஓகே, ஓகே. அப்போ இது வந்து நம்ம லைக் ஒரு யூடியூப் சேனல்ல பேசுறோம் அப்படின்னாலுமே அதையும் கொடுத்துட்டு கன்வெர்ட் பண்ண சொல்லிடலாம் அந்த கண்டென்ட் அப்படியே. அதுவும் நல்லது. ஏன்னா அது உங்களோட யூனிக் கண்டென்ட் நீங்க சொல்லியிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் எழுதிங்கனாலும் பெஸ்ட். நீங்க யூடியூப் வீடியோ கொடுத்துட்டு இந்த ஜெமினில வந்து இந்த டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருந்து எனக்கு ஒரு ஆர்டிகல் எழுது. அதுல நீங்க எங்கெல்லாம் எக்ஸாக்ட்லி அந்த நான் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோ அதே கோட்டா யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கட்டாயமா அது வந்து உங்களுடைய கண்டென்ட். ஓகே, ஓகே. ஓகே. ஸோ இது எல்எல்எம் மிஷின்ல நம்ம வரணும் அப்படின்னாலே நம்ம வந்து கண்டென்ட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த வெப்சைட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கண்டென்ட் வெப்சைட் உங்களோட பிஆர் எங்கேயாச்சும் பண்ண முடிஞ்சதுன்னா அது பெஸ்ட். இப்போ வந்து உங்க ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகலையோ இல்ல வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல்லையோ எங்கெங்கெல்லாம் உங்களை பத்தி ப்ரொமோட் பண்ண முடியுதோ அது பெஸ்ட். அது பண்ணி ஆகணும். ஓகே. ப்ரோமோட் பண்றதுங்கிறது வந்து நம்ம கம்பெனி பேரை போட்டு நம்ம வெப்சைட்டை போட்டு பண்றது எல்லாத்துக்குமே இல்ல ப்ரொமோட்னு சொல்றது நான் வந்து இப்போ வந்து ஒரு டைரக்டா வந்து ஸ்பான்சர்ட் ஆர்டிகல் இப்போ வந்து ஒரு ஹிந்துல வந்து வச்சுங்களேன் நான் ஸ்பான்சர்ட் ஆர்டிகல்னு ஒன்று போகலாம். அது போறதுக்கு அது ஓகே. ஆனா இப்ப ஒரு ஜெனரிக் இன்டர்வியூ இப்ப வந்து எங்களது என் செகண்ட் சூத்ரா பத்தி ஸ்டார்ட் அப் சாகசம் அப்படின்ட்டு பிகடன்ல வந்தது. அது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பத்தி தான் ஜென்ரலா எழுதுறோம். அது வந்து நான் மேட்ரிமானி அதுல வந்து என்னை பத்தி மேட்ரிமானி அது வரும். ஸோ அது வந்து ஒரு பிஆர். ஓகே செகண்ட் சூத்ரா வந்து ஒரு ஜென்யூன் வெப்சைட் அதனாலதான் இதை பத்தி விகடன்ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து
ஒரு எல்எல்எம்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம கம்பெனி பேர் வர்ற மாதிரி பார்த்துக்கணும் எல்லா இடத்துலையும். அஃப்கோர்ஸ் ஆமா நம்ம ஆமா ஆமா. இப்ப அந்த ரெட்டிட்ல போடுறப்ப அந்த கம்பெனி நேம், பிராண்ட் நேம், செகண்ட்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க அப்படின்னு சொல்றப்ப, ஓகே, அந்த பிராண்ட் நேம் தான் key. ஓகே. நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஓகே, வாட்ஸ்அப்ல வந்தாலே அது வந்து ட்ரூ நியூஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு காலம் இருந்தது. அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல வந்தாலே வந்து இது வந்து உண்மையான செய்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஆமா. மாதிரி இருந்தது. இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்றதுதான் key. ஓகே ஓகே. ஸோ அதே தான் கான்செப்ட், அதே தான். இது வந்து நம்ம Correct. மிஷனுக்காக நம்ம வந்து இப்போ பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா. இது ஜெனரிக்கா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆனந்த விகடன்லாம் வருதுன்னா அது ஜெனரல் நார்மல் யூஸரும் பார்ப்பாங்க, ஏஐக்கும் யூஸ் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இது நம்ம காம்ப்ளிகேட் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏற்கனவே நடந்தது, நம்ம வந்து இப்போ ஆமா. கான்சியஸா பண்ண போறோம். ஓகே எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. இது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறது தான், ஆனா இதை இன்னும் கொஞ்சம் இதுக்காகவும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்காங்க. ஓகே 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 ஓகே. வேற சாரி, வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னும் நமக்கு ஒரு 4 மினிட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ எதுவும் இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ வெங்கட் ராமன், தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஸ்டெப் முன்னாடி நிற்க வேண்டிய விஷயம். எல்லாருமே இப்போதான் வந்து ஃபேஸ்புக்லயே வந்து பணம் கொடுத்து ஆட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். பட் அது பத்தாது, நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கும் போகணும். சாட்ஜிபிடி நம்மளை பற்றி பேசணும், அப்போதான் மக்கள் நம்ம கிட்ட வருவாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. இது டெஃபினட்டாக வந்து எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பொதுமக்கள் கிட்ட, பெரும்பான்மையான மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஆகும். ஆனா நம்ம முதலே வந்து ப்ரிப்பேர்டா இருக்கிறோம். இந்த இன்சைட் கிடைச்சிருக்கு. அது செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. நம்ம அக்கறையோட சில ஆர்டிகல்ஸ் மட்டும் ரெடி பண்ணா போதும். அஃப்கோர்ஸ் மற்ற விஷயங்களும் நம்ம எதுக்கு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணனா, ஒரு கோல் ஆப்ஜெக்டிவோட பண்ணனா அது வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த பெரிய கிளாரிட்டியை தான் நீங்க வந்து இந்த வீக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எங்க பிசினஸ்க்கு கண்டிப்பா இது நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். மற்றவங்களும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் அஸ் டு ஹெல்ப் அப்படின்னு தெரியும். எனி டைம். எஸ் எஸ் எஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச் பாபா. மற்றவங்களுக்கும் நன்றி, ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் தேங்க்யூ. தேங்க்யூ.